அண்மை செய்தி தேர்தல் பத்திர எண்களை ஏன் வெளியிடவில்லை என்று உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் பத்திர எண்களை நாளை மறுதினம் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாத எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பத்திர எண்களை வெளியிட உத்தரவானது உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். கிருஷ்ணா, தற்போது நீதிமன்றத்தின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் சில திருத்தங்கள் கோரி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணை நடைபெற்றது. தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. ஏற்கனவே தேர்தல் பத்திர வழக்கில் ஸ்டேட் பேங்க் இந்தியாவின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் நேற்று தினத்திற்குள்ளாக தேர்தல் ஆணையத்திற்கும் இவர்களுக்கும் கேள்வி விதித்திருந்தது. இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதோடு எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்டு எஸ்பிஐ வங்கி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நேற்று முன்தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வழங்கியவுடன் அதை மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நேற்று மாலை தேர்தல் பத்திரங்கள் அனைத்துமே அந்த வலைதளத்தில் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் சில திருத்தங்கள் கோரி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த மனுவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது எஸ்பிஐ வங்கி தரப்பில் தேர்தல் பத்திரங்கள் எண்களையும் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான உத்தரவை தற்போது தெரிவித்திருக்கிறது. தேர்தல் பத்திர விவரங்களை சீலிட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தது. அப்போதுதான் தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரமும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் பெயர், தேதி, தொகை, பத்திர எண் உள்ளிட்ட என அனைத்து இன்ஃபர்மேஷன்களும் அதாவது தகவல்களுமே வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. எஸ்பிஐ வங்கி பத்திர எண் கொடுக்கவில்லை எனவும் எனவே இது தொடர்பாக விளக்கம் அளிக்க எஸ்பிஐ வங்கிக்கு நோட்டீஸ் வழங்கி வருகிற திங்கட்கிழமைக்குள் இந்த நோட்டீஸிற்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே தேர்தல் பத்திர விவரங்களை சீலிட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த நிலையில் எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரங்களையும் சேர்த்து வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வருண்யா. கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.